என்னன்னா a music being played in two opposite galleries with certain groups of people. In the first gallery a group of four singers were singing. அதாவது ரெண்டு கேலரி இருக்கு ஆப்போசிட்டில் அங்கே வந்து ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேலரியில் எவ்வளோ குரூப் இருக்காங்களா? 4 பீப்புள்ஸ் வந்து சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? பாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அண்ட் இன் த செகண்ட் கேலரி 9 singers were singing. ரெண்டாவது கேலரியில் எத்தனை பேர் பாடுறாங்க? 9 singers பாடுறாங்க. ஓகே, the two galleries are separated by the distance of 70 meter. அதாவது ரெண்டு கேலரிக்கு இடையில வந்துள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவா? 70 மீட்டரா. வேர் ஷுட் எ பர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த சிங்கர்ஸ் வாய்ஸ். எங்கே நின்னா அவங்களுக்கு வந்து இந்த சேம் ரெண்டு பாட்டுமே ஒரே மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. ஓகேவா? அது பார்த்துடலாமா? ஓகே, அவங்க வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 2 கேலரி இருக்குது. அப்படி தானே? 2 கேலரி இருக்குது. இதில் வந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. ரெண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்க வந்து எந்த சைடில் நின்னா ஒரு பர்சன் வராரு, அவர் எங்கே நின்னா நமக்கு வந்து எவ்வளவு கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவலாக கேட்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா 4 சிங்கர்ஸ் தான் இருக்காங்க, இங்கே 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்போ இங்கே சவுண்டு குறைவாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கூட கூடுதலாக இருக்கலாம். அப்போது வந்து இங்கே நின்னா நடுவில் நின்னா வந்து இதுவும் சேமாக கேட்கணும் கிடையாது. ஏன்னா இங்கே குறைவாக இருக்கும். ஒருவேளை இங்கே தள்ளி நிற்கலாம், இல்லை இங்கே தள்ளி நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம். அப்போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் இதை எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அடுத்த டிஸ்டன்ஸ் என்னது? 70 - x ஆகும். இது குத்திமப்பாக எடுக்கிறது. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்னா அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸ் என்னது? அந்த எக்ஸை வந்து 70லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்படி தானே? சரி, இப்போ இருக்கட்டும். அடுத்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் number of singers in the first gallery. ஃபர்ஸ்ட் கேலரியில் என்ன இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்படிதானே? இல்லை ஃபர்ஸ்ட் கேலரி இல்லாத ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துக்கலாம். ஒரு குரூப்பில் ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்பில் 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. அடுத்து என்னது? நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் செகண்ட் கேலரி. செகண்ட் குரூப்ல என்ன இருக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க? 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அடுத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேலரி நம்ம கொடுத்துருக்கதான் எடுத்துருவோம். ஓகேவா? ஈக்குவல் டு 70 மீட்டர். ஓகே, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நம்ம ஒரு சைடு என்ன எடுத்தோம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்படிதானே? லெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் குரூப் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு தானே எடுத்தோம். ஓகேவா? 2 கேலரி, இங்கே 4 பேர், இங்கே 9, டிஸ்டன்ஸ் 70 மீட்டர். ஒரு இது வந்து எக்ஸ்னா இன்னொன்று 70 - x இருக்கும். எந்த டிஸ்டன்ஸ் நம்ம தெரியாது. ஓகேவா? எக்ஸ்ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஓகே, அடுத்து என்ன எடுக்கணும்? அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் த செகண்ட் குரூப் என்ன எடுத்துக்கலாம்? 70 - x எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குரூப்பை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ரெண்டாவது குரூப் அந்த எக்ஸ்லேருந்து 70 மைனஸ் பண்ணால் நமக்கு என்னது? அடுத்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்படிதானே? அடுத்து பை த கண்டிஷன் என்ன இருக்காங்க? அவங்க வந்து என்னது? 4/9 4:9 equal to என்னது? அவங்க தந்திருக்கிறது வந்து என்னது? the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. அதாவது ratio of the சவுண்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ வந்து இங்கே 4:9 எவ்வளோ எப்படி இருக்குமா?
ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸோட இது ரேஷியோல இருக்குமா, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, இதோட ரேஷியோ ஸ்கொயர்ல இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகேவா, இதோட ரேஷியோ வந்து இதோட ஸ்கொயரோட ரேஷியோட ஈக்குவல். அப்போ 4:9 ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பை 70 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஓகே 4/9 இருக்கா, 4/9 ஈக்குவல் டு என்னது, என்ன எடுத்தோம், எக்ஸ் பை 70 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுக்குமே ஸ்கொயர் வந்து காமன் ஆக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணா, ரெண்டு சைடுமே என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே என்னது ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும் ஸ்கொயர் ஆஃப் 4/9 வரும், இங்கே ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை 70 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ 4க்கு ஸ்கொயர் என்னது 2, இப்போதான் 2 into 2 4, அப்போ 3 into 3 9, அப்போ இங்கே வந்து 3 வரும். புரிஞ்சுதா, இது வந்து என்னது 2 into 2 இருக்கும், இங்கே 3 into 3 இருக்கும். அப்போ அந்த 2க்கு பதிலாக ஒரு 2, 3க்கு பதிலாக ஒரு 3, 2 பை 3. இங்கே என்னது ஸ்கொயர் வந்து என்னது போயிடும். இப்போ எக்ஸ் பை 70 மைனஸ் 6 இருக்கும். ஓகேவா, ரெண்டு எக்ஸ் பை 70 மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பை 70 மைனஸ் 6 தான் இருக்கப்போ ஒரு எக்ஸ் ஒரு இது நம்ம வெளியே எடுத்தோம் ஸ்கொயரில். ஓகே, இன்னும் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும், 3x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 70 மைனஸ் எக்ஸ். அப்போ 3x ஈக்குவல் டு என்ன வருது, உள்ள மல்டிப்ளை பண்ணால் 140 மைனஸ் 2x. அடுத்ததா, அப்போ இந்த 2x இங்கே கொண்டு வரலாமா, 3x பிளஸ் 2x, இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் ஆகும். ஓகேவா, 140. இப்போ 5x ஈக்குவல் டு என்னது 140, x ஈக்குவல் டு என்னது 140 பை 5. 5ல போமா, 1 5 are 5, 2 5 are 10, 48. அப்போ x ஈக்குவல் டு என்னது 28. ஓகேவா, 28. அப்போ அடுத்தது வந்து என்னது, நமக்கு ஒரு பேருந்து எக்ஸ் அப்படித்தான், ஒரு டிஸ்டன்ஸ் 20x. அடுத்தது வந்து என்னது, நமக்கு 70 மைனஸ் 6 என்ன வரும், 70 மைனஸ் 28 ஈக்குவல் டு என்னது 42. ஓகே, அப்போ நமக்கு இப்போ ரெண்டுலாம் கிடைச்சிச்சா. அப்போ என்னெல்லாம் கிடைச்சது, பர்சன் stand at a distance of 28 meter from the first gallery. First gallery இருந்து அப்படி எவ்வளவு இருக்காரு, 28 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. and 42 meter from the second gallery. ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா, ரொம்ப ஈஸி தானே. நம்ம அந்த இது மட்டும் எடுத்துட்டு இந்த சைட்ஸும் 70 மைனஸ் 6 மட்டும் தான் எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே பண்ணாலே போதும், ஈஸி சம். ஓகேவா, ஓகே சம் பார்க்கலாமா. தேர் இஸ் ஸ்கொயர் ஃபீல்டு whose side is 10 மீட்டர். ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு, அதோட சைடு வந்து என்னதான் 10 மீட்டர். 10 மீட்டர் அப்படின்னா எல்லா சைடுமே என்னதான் இருக்கும், 10 மீட்டர். ஏன்னா இது ஸ்கொயர். ஓகேவா, a square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. அதாவது நடுவுல ஒரு ஃப்ளவர் பெட் இருக்கா, இது ஒரு பாத் வச்சு நடுவுல வந்து இந்த ஒரு ஃப்ளவர் பெட் இருக்கான். சரியா, இதோட வந்து நமக்கு என்ன தெரியாது, இதோட சைடு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்லா சைடுமே எக்ஸ், ஒரு சைடு எக்ஸ்னா எல்லா சைடும் எக்ஸ் தான். ஓகே, டோட்டல் காஸ்ட் ஆஃப் லைங் த ஃப்ளவர் பெட் அண்ட் டிராவலிங் இந்த பாத் வந்து 3 and 4. அதாவது இதோட இதுதான் கொடுத்துருக்காங்க, என்னது காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. per square meter is மொத்தம் எவ்வளவு ஆச்சா, 364. ஓகே, find the width at the travel path. ஓகே, அப்போ வந்து இதோட வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வித்து நமக்கு தெரியாது, இதோட வித்து நமக்கு என்னது தெரியாது. ஓகேவா, கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் என்னது, ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட். ஒரு ஃப்ளவர் பெட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு இதில் அது என்ன எடுத்துக்கலாம், ஏரியான்னு வந்து சைடு டு சைடு, அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, சைடு டு சைடு வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அண்ட் அதுக்கு காஸ்ட் எவ்வளவுதான், காஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பெட் எவ்வளவா 3. அப்போ ஒரு இது வந்து ஏரியா இன்டூ
காஸ்ட் தான் படிப்போம். அப்போ 3 into x square 3x square. ஓகே, அடுத்து என்னது ஏரியா ஆஃப் த டிராவல் பாத் எவ்வளவு? இது வந்து என்னது ஏரியாலேருந்து நம்ம வந்து அது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்படிதானா? இதுக்கு இதோட இதுக்கு ஏரியாலேருந்து அந்த ஏரியாவை இந்த பெரிய இதுலேருந்து ஏரியாலேருந்து சின்னதுக்கு ஏரியா மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்னது அந்த பாத்தோடது கிடைக்கும். ஏரியா ஆஃப் த டிராவல் பாத் கிடைக்கும். அப்போது 10 சைடு சைடு என்னது 10 ஸ்கொயர் அப்படிதானா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இதோட ஏரியா என்னது 10 into 10 10 ஸ்கொயர். இது வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் x into x x ஸ்கொயர். அப்போ அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாத்தோட கிடைக்கும். ஓகே, இது வந்து எழுதியாச்சு. அடுத்து என்னது காஸ்ட். காஸ்ட் ஆஃப் த ட்ராவல் பாத் எவ்வளவு? நமக்கு 4 rupees அப்படிதானே? அப்போ 4 into என்னது ஏரியா. ஓகே, இது வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபார்முலா போட்டு நம்ம இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு கிடைக்குதாம்? 364. அப்போது இது ப்ளஸ் இது வந்து எவ்வளவு? 364. அப்போது 3x squared ப்ளஸ் இதோட காஸ்ட்டு ரெண்டு காஸ்ட்டையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 664 கிடைக்கும். இப்போ ஃபார்முலா புரிஞ்சுதா? அதாவது ஏரியா ஆஃப் இது வந்து x squared ஃப்ளவர் பெட், ஏரியா ஆஃப் வந்து 10 squared மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன எடுத்தோம்? காஸ்ட் வந்து என்னது? ஏரியா காஸ்ட் வந்து 3x squared. இதுக்கு என்னது 4 rupees. அப்போ ஏரியா இன்ட்டு 4 தான் நமக்கு என்னது 4 into 10 squared மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்குதா? 364 rupees. அப்போ இதோட காஸ்ட்டும் சேர்க்கும் போது என்னது 364 rupees. அதுதான் இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இன்னும் 4 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் உள்ள 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. இன்னும் வந்து என்ன செய்யலாம்? 4 கொண்டு உள்ள பண்ணிடலாம். 400 மைனஸ் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. அப்போது இதுவும் இது என்ன ஆகும்? சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருந்தால நம்ம மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் என்னது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 364. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. இது அங்கே போகும்போது மைனஸ் 400 ஆகும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 364 மைனஸ் 400 எவ்வளவு? மைனஸ் 36. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 36. ஓகேவா? இவ்வளோ புரிஞ்சதில்ல? ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைச்சு? 36. அப்போ எக்ஸ் என்னதான் இருக்கும்? ரூட் 36 அப்படிதானா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 36 என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. 6 6 36 தானே? ஓகே, எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து எப்போவுமே சென்டிமீட்டர் என்னதான் இருக்குது? மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் நமக்கு என்னதான் இருக்கும்? மைனஸில் வராது. அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்? ப்ளஸ் 6 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுதா? நமக்கு எப்போவுமே மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மைனஸில் வராதுல்ல. அப்போ ஒரு அளவுங்கிறது நம்ம மைனஸில் வரதாலும் ப்ளஸ் எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து சைட் ஆஃப் த ஃப்ளவர் பெட் எவ்வளவு? 6 மீட்டர் அப்படிதானா? அப்போது ரெண்டு வந்து நமக்கு இங்கே இப்படி இருந்துச்சுல்ல. அப்போ இது வந்து வித்து. ஓகேவா? இதுவும் வித்து இதுவும் வித்து. அப்போ நமக்கு ரெண்டு சைடு இருக்கலாம். இந்த வித்து சேர்ந்ததான் அதோட சைடு வரும் அப்படிதானே? அப்போது சைட் ஆஃப் த 6 ப்ளஸ் வித் ஈக்குவல் டு என்னது? மொத்தமாக இது 10 அப்படிதானே? மொத்தமாக 10 தான். அதாவது நமக்கு எக்ஸ் வந்து என்னது? இது ஓகே, இதோட இது வந்து கிடைச்சிருச்சு. எக்ஸ் கிடைச்சிச்சா? அப்போ இதுக்கு வித்து கண்டுபிடிக்கணும். என்னது நமக்கு? என்னது? ரெண்டு வித்து ப்ளஸ் வித்து தான். இப்போ இது வந்து 10, மொத்தம் வந்து 10, மொத்தம் வந்து சைடு வந்து 10. அப்போ ரெண்டு வித்து சேர்ந்ததான் என்னது? இந்த எக்ஸ் கூட ரெண்டு வித்து சேரும்போது நமக்கு வரும். அப்போ 2 வித் ஈக்குவல் டு என்னது? 10. இப்போ 2w ஈக்குவல் டு என்னது? 10. இது அங்கே போகும்போது மைனஸ் 6. அப்போ 2w ஈக்குவல் டு 4. w ஈக்குவல் டு வந்து 4/2. அப்போ என்ன வரும்? 2. வித்து நமக்கு எவ்வளவு? 2 கிடைக்கும். அப்போ வித் ஆஃப் த ட்ராவல் பாத் என்னது? 2 மீட்டர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, 9 பாருங்க. The hypotenuse of the right angle triangle வந்து 25 cm and its perimeter வந்து 56 cm. Find the length of the smallest side.
அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிதானா? ஓகே, ABC ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதோட ஹைப்போதசிஸ் என்னவா? 25 சென்டிமீட்டரா. ஓகேவா? அதுக்கு ஒரு ரெண்டு சைடு நமக்கு தெரியாது, ஹைப்போதசிஸ் மட்டும்தான் தெரியும். ஓகே, நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன சொல்லலாம்? அப்ளை பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் படி என்னது வந்திருக்கு? என்ன வரும்? AC squared is equal to AB squared plus BC squared. சரியா? ஓகே, நமக்கு அப்போ என்ன வரும்? A squared 25 squared is equal to x squared plus y squared. கரெக்டா? இப்படி எடுக்கலாம். x squared plus y squared is equal to 25 squared. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் 56. பெரிமீட்டர்னா ஆல் மூணு சைடையுமே ஆட் பண்ணா 56 வருமா? அப்போ x plus y plus 25 equal to என்னது? 56. அப்போ x plus y என்னது? 56. இது அங்க போகும்போது மைனஸ் ஆகும் 25. அப்போ x plus y என்னது? 56 minus 25 நமக்கு என்னது? 31. அப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு ஒய் அங்கே எடுக்கலாம், இல்லை ஒய் இங்கே வச்சுட்டு எக்ஸ் அங்கே எடுக்கலாம். நான் எக்ஸ் இங்கே வச்சுட்டு ஒய் அங்கே எடுக்கிறேன். 31 மைனஸ் ஒய், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது? 31 மைனஸ் ஒய்ங்கிறது கண்டுபிடிச்சு இதை என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்கிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது நமக்கு? x squared plus y squared is equal to 25 squared. அப்படிதானா? அப்போ இந்த x ஓட வேல்யூ இதுல போடுறோம். என்னது? 31 minus y the whole square plus y squared is equal to 25 squared. ஓகேவா? இது வந்து என்ன இருக்கு? a minus b ஃபார்முலால இருக்கா? அது என்ன வரும்? a squared minus 2ab plus b squared. ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? இது a, இது b. a squared minus 2ab plus b square. இது இங்க ஒரு y square ஆல்ரெடி இருக்கு, அதை போட்டுக்கலாம். ஓகேவா? 31 ஸ்கொயர் நமக்கு 31 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 961 மைனஸ் இது என்னது? 62y plus 2y squared is equal to 25 squared. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், 2y squared ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து என்னன்னா 2y squared ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், 62y எடுக்கலாம் plus 961 is equal to 25 squared என்னது நமக்கு? 625. ஓகேவா? அடுத்து வந்து என்னது? ஓகே, 2y squared minus 62y plus 961. இது இங்க வரும்போது என்ன ஆகும்? minus 625 is equal to 0. அப்போ நமக்கு என்ன வரும்? minus 62y plus 961 minus 625 என்னது? 336. இது 0. இதை பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஈவன் நம்பர் இருக்கு. இப்போ இது கொஞ்சோட சின்னதாக்கணும்னா டிவைடட் பை 2ல போடலாம். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? y ஸ்கொயர் 62 வந்து 2 டிவைட் பண்ணும்போது 31y பிளஸ் இது என்னது? 1 2 2 13 6 2 12 16 8 2 16. அப்போ 168. ஓகே, இது இந்த டைமண்ட் ஷீட் பண்ணிக்கலாமா? 168 இங்கே வரணும், இங்கே வந்து -31 வரணும். இது இப்படி இருந்தனா ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம இப்படி பண்ணிடலாம். 2ல பண்ணும்போது 8 2 8 2 4 2 8. இப்போ எல்சி மாதிரி பண்ணுறோம். 4 2 8 2 2 4 2 2 4 1 3ல 7 2 7 1. இதில் வந்து நம்ம எப்படி 168 கண்டுபிடிக்கணும்? மல்டிப்ளை பண்ணும்போது இது எதை மல்டிப்ளை பண்ணாலும் 168 தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன மைனஸில் வந்ததுனால ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணும்போது 31 வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மைனஸில் இருக்குது. அப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது 31 வரணும். 2 2 4 4 2 8 இது 3 3 7 21. 8 minus 21 வருமா? வராது. 8 minus 21 வந்து நமக்கு என்னது? 31 வராது. அடுத்து வந்து என்னது? சாரி, இது வந்து -31 இருக்கு, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால், அது ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 31 வரணும். ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால, இங்கே மைனஸாக இருக்குன்னா ஒரு நம்பர் வந்து மைனஸில் வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால ரெண்டு நம்பருமே ஒரே சிம்பிள் வரும். அது வந்து இங்கே இது மைனஸ்னால மைனஸில் வரும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு வரும். அப்போ 21
ப்ளஸ் 8ன்னு வரும்போது நமக்கு 29 தான் வருது. அப்போ அது வராது. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. 24 ப்ளஸ் 7 வந்து 13 வருதா? வருது. அப்போ 24ம் 7. ஓகே, இப்படி தான் இதில் வச்சு எடுக்கணும். புரிஞ்சுதா? அப்போ ரெண்டுமே என்னது மைனஸாக இருக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது, இது பக்கத்தில் எதுவுமே இல்லாததுனால அது டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். என்னது ஒய் மைனஸ் 24 ஒரு இது, ஒய் மைனஸ் 7ங்கிறது ஒரு இது. இதில் நம்பர் இருந்துச்சு, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுறோம்னா அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? அதை டைரெக்டாக எழுதக்கூடாது. இதில் வந்து நான் நம்பரை இல்லைங்கிறதுனால நான் டைரெக்டாக எழுதிட்டேன். இப்போ ஒய் மைனஸ் 24 0 ஒரு இது, ஒய் மைனஸ் 7 0 ஒன்று வருது. ஒய் இங்கே போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். இங்கே போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. எதை எடுப்போம்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் சைடு கேட்டிருக்காங்க. அப்போது த ஸ்மாலஸ்ட் சைடு என்னது? இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 7. அப்போ 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸ்மாலஸ்ட் கேட்டாலும் நம்ம 25 எடுக்கக்கூடாது, 7 எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுக்கும் போது அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.